ஒரு பயங்கரமான ஒரு இதை வச்சுக்கிட்டு எப்படி அமர்த்தப்படுறாங்கிறத காமிச்சிருக்காங்க. நான் அதிகம் பேச விரும்பலை. எனக்கு வழக்கம் போல ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டு எப்போ போனாலும் ஷூட்டிங் போனாலும் நல்லா ஆளி பறக்க பிரியாணி கொடுத்து சாப்பிட வச்சிரு. படத்தில் பார்த்துருப்பீங்க, நான் சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன். ஆமாம், அது என்ன பண்ணுறது, அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நன்றி. இந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மற்றவங்க இதை பற்றி பத்திரிக்கையாளர் யாரும் முக்கியமானவங்க பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். கருப்பன் முட்டினாரா? ஐயோ சொல்ல மறந்துட்டேன். அவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. எல்லா கதாநாயகிகள் சின்ன பார்த்தவங்கெல்லாம். தினேஷ் வழக்கம் போல் வர முடியல. அவர் ஒரு அற்புதமான மனிதர். நான் பாராட்டுறதுக்கெல்லாம் சொல்லலை. அவர் ஒரு நடிகங்கிற இதே அவர்கிட்ட இருக்காரு. அதை எப்படி சொல்கிறதுனே புரியல. அப்படியே ஒரு எளிமையான மனிதர். அவர் எந்த பந்தாவோ எந்த இதுவுமே இல்லாமல் பூமியில் கால் எடுத்து வச்சு நடக்கணும்னா கூட தினேஷ் இல்லை. பூமி கேட்டுட்டு தான் கால் வைக்கட்டுமா வேணாமான்னு கேட்டுட்டு தான் பேசுகிறதா இருந்தாலும் சரி, கதாநாயகிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நான் பேசலாமா, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு அடக்க ஒடுக்கமான பிள்ளை. அவர் அட்டகத்தின்னு தினேஷன் அறியப்பட்ட டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய படங்கள் வந்து பெரிய அளவுக்கு போவார். அது அட்டகத்திங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா அது பெரிய சாதனை பண்ணினது. கே பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்தியில் சுருதி பேதம்னு தான் ஆரம்பிச்சிருப்பார். அதுதான் இப்போ இதுவரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்க. அந்த மாதிரி அட்டகத்தி தினேஷ் பெரிய ஒரு நிஜகத்தியாக மாறுவார். மக்களை குத்தாத வரைக்கும் பெரிய ஆளாக வருவார். நன்றி, வணக்கம். அப்புறம் பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்கலான்னு அந்த இல்லையா? வணக்கம். வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த மேடை கிடைச்சதுக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் இப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்கமிங் ஆர்டிஸ்டுக்கு. அந்த வகையில தினேஷ் சார் கூட நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த படம் வந்து எனக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல ஓப்பனிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பார்ட் வந்து ரொம்ப சின்னதா இருந்தாலும் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கான ஸ்கோப் வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க இந்த படத்துல. தினேஷ் சாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமும் நீங்க இது இப்படி பேசலாம், இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கேமராமேன் சார், அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் சார்லாம் இந்த படத்துல இருந்திருக்காங்க. ஆனா இவங்க கூட தான் எனக்கு வந்து பெருசா காம்பினேஷன் இல்லைனாலும் இந்த படத்துல அவங்க இருந்த படத்துல நான் நடிச்சதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. அனைவருக்கும் வணக்கம். கருப்பு பல்சர் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மெல்ல வந்து தன்னோட விளையாட்டு தளத்தை 2ஆம் பகுதியில் ஒரு சீறி வரும் காளையாக எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இருக்குமோ அந்த மாதிரி 2ஆம் பாகத்தில் எல்லாரையுமே உட்கார வச்சு ரசிக்க வச்சுட்டு இந்த படம். இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சார் கூட தான் பண்ணேன். சார் கூட நடித்தது தான் ஃபஸ்ட்டு படம். எனக்கு ஒரு புது நடிகராக இல்லாமல் முழு சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்படி தாண்டா வரணும், இப்படி தாண்டா பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த நேரத்தில் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேர்ந்து ஒரு வெற்றி படமாக ஆக்க உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி இன்னைக்கு இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டது உங்களை இங்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டதுக்கு. கருப்பல் சார் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இதில் என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவாக மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஜல்லிக்கட்டு போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான எலிமெண்ட்ஸை இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நடிக்கிறது ப்ரொஃபஷன் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல டீம் கூட நல்ல மனுஷங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்க்ளூடிங் தினேஷ் சார். ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி மாதிரியே உண்மையாக இருந்தாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்த்த ஃபேமிலி பார்ட்லாம் உண்மையாகவே எங்கள் ஃபேமிலி மாதிரி எல்லாரையும் ட்ரீட் பண்ணாங்க. ஸோ
நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ரொம்ப பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் வந்து மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகிறேன். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 3 பாடல்கள் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கானா பாலா சார் பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் சத்யபிரகாஷ் மெலோடி பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து வேல்முருகன் சார் வந்து அந்த ஜல்லிக்கட்டு சாங் பாடியிருக்காரு. ஸோ சாங்ஸ் ஒன்றும் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் நான் நம்புகிறேன். அடுத்து யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் குறைகள் இருந்தால் மன்னிச்சிருங்க, நிறைய இருந்தால் கொஞ்சம் ரீச் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சொல்ல மறந்துட்டேன். பிராங்க் நல்லா பிராங்க் பண்ணேன். பயங்கர கடுப்புல இருக்கேன். வயிற்று எப்படி குறைச்சது? அதுவா சார்? டைட் தான் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இவங்களை நான் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது 150 இருந்தேன். உண்மையாக மச்சி தான் நான் ஃபோனில் பேசிட்டே இருப்போம். அந்த கோடம்பாக்கத்தில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஒரு சுற்றிட்டு இருக்கிற அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு வேர்க்கையாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் நம்ம பார்த்துருப்போம் நிறைய மூவிஸில் இருந்தாலும் சரி, இல்லை ரியல் லைஃப்பில் என்ன எக்ஸாம்பிள் நானும் அதே மாதிரி ரோல் பண்ணேன். எல்லாத்தையும் பாரத்தை எடுத்துக்கிட்டு இவர் அழுந்திருக்காரு. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஏன்னா அட்டுக்கத்தி அண்ணன் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. நான் ஃபஸ்ட் டைம் மன்சூரி சார் பார்க்குறேன். அவரும் பயங்கரமாக சப்போர்ட்டாக பண்ணு தம்பி நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம், அந்த டைரக்டருக்கு நல்ல ஒரு புஷ்அப் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. நான் பார்த்து லைக் எப்படின்னா ஒரு வேளை தான் சாப்பிடுவார். அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மச்சி இந்த படம் எப்படியாவது பண்ணுங்க மச்சி அந்த ஒரு பயத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, எவ்வளோ போராட்டம் நடந்துச்சு. பட் ஃபைனலி மேடிட் மச்சான், ஃபைனலி மேடிட். சீரியஸ் சொல்கிறேன். ஏன்னா அந்த கஷ்டம் சினிமாக்காரங்களுக்கு எல்லாருக்கும் மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன், நான் நேரடியாக பார்த்து தான் சொல்கிறேன். அதே மாதிரி மன்சூரியன் சார் நான் ஃபஸ்ட் டைம் நான் படத்தில் நான் பார்த்தேன். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக நான் இப்படி போட்டுக்கலாமா சார் டைலாக், நல்லா படத்தம்பி போட்டுக்கப்பா, தப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குட் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அட்டுக்கத் சார், இந்த நடிச்சிருக்கிற மேடல் இவங்க எல்லாருக்கும் நன்றி. நான் எப்பவுமே மேடம் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் மீடியா உட்காந்துருவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி டைரக்டர்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து சினிமாவை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்கோம் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் கருப்பு பல்சர். ஆக்சுவலி இந்த படம் வந்து கருப்பு பல்சர்னு நான் பொல்லாத படம் எல்லாருமே பார்த்துருக்கோம். வெற்றிமாறன் சாரோட ஃபஸ்ட்டு படம். அந்த படம் தனுஷ் சார் நடித்து அந்த பைக்கு நான் வாங்கி ஓட்டினேன். அதாவது கருப்பு பல்சர் வாங்கணும் ஆசைப்பட்டு ஓட்டினோம். அதுக்கப்புறம் பைக் வாங்குவோம், எடுத்துருவோம், அதுக்கப்புறம் பைக் மாற்றிட்டே இருப்போம். அப்புறம் நாளடைவில் ஜல்லிக்கட்டு ஒரு போராட்டம் நம்ம எல்லாருமே கலந்துக்கிட்டோம். அந்த போராட்டம் மெரினால நம்ம நிறைய பேர் கலந்துக்கும் போது நானும் அவங்க போராட்டத்தில் இருந்தேன். அந்த போராட்டத்தில் இருந்தோம். நான் அடையாறு தான் என்னோடய வீடாக இருக்கும். அந்த டெய்லி போவோம். அங்கே நம்ம என்னென்ன தேவை, மக்கள் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு தேவை, நம்ம ஃபீல்ட் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு பர்மிஷன் வாங்குகிறோம். ஜல்லிக்கட்டு விழா நடக்குது. அங்கே போகும்போது ஒரு சில பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம சிட்டி தான், நம்ம போகிறது வந்தது எல்லாமே சிட்டி தான். பக்கத்தில் மதுராந்தகம், சென்னை, அடையாறு, இது ரெண்டுமே இருந்தது. அந்த பக்கம் எல்லாமே ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன இது நம்ம இங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கும், அந்த பக்கம் ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு. பட் இங்கே நிறைய டைரக்டர் சொல்கிறாங்க, இங்கே ஓப்பனாக சொல்லப்போனால் பெரிய டைரக்டருங்க எல்லாருமே பிரச்சனைகளை சொல்கிறாங்கன்னா பட் அந்த பக்கம் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, இந்த கதையை நம்ம தொடுவோம், ஜல்லிக்கட்டை வச்சு ஒரு பிளான் பண்ணுவோம். நம்ம பொல்லாதவனில் கருப்பு பல்ஸ் இருக்குது. இங்கே பைக்கு ஜல்லிக்கட்டுக்கு பைக்கு காரணம் ப்ரைஸ் தராங்க. அந்த கான்ட்ராவர்சி மேட்ரு, அது கான்ட்ராவர்சி இல்லை, பட் அது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அது ஒரு சில இருக்குது, ஒரு சில பிரச்சனைகள்லாம் அதில் இருக்குது. உடச்சி சொல்லுங்க. ஓகே சார். தைரியமாக எடுத்துட்டு தயங்கினா எப்படி? இல்லை சார், அதான் சார். ஓகே சார். அதான் சார், அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுமாரி நம்ம எப்படி ஸ்கிரிப்டாக எடுக்கணும்னு பார்க்கும்போது ஒரு டவுட் இருந்தது. ஜல்லிக்கட்டு ஏன்னா வாடிவாசல்னு ஒரு பெரிய படம் வெற்றிமாறன் சார் பண்ண போகிறாரு, சூர்யா சார் நடிக்க போகிறாங்க. நம்ம ஜல்லிக்கட்டை வச்சு எப்படி பண்ணலான்னும் போது நான் எம் ராஜேஷ் கிட்ட ஒர்க் பண்ணேன். அவர் எங்கள் டைரக்டர் வந்து அவர்கிட்டருந்து நான் ஒரு டிசிப்ளினை கற்றுக்கினேன். அதாவது அவரை மாதிரி ஒரு டிசிப்ளின் பார்க்க முடியாது. நான் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு வந்தவொடனே எனக்கு ஒரு கண்ணாடி படத்தில் அவர் அசிஸ்டண்ட்டாக வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த நேரத்தில் அவரை பார்க்கவே முடியாது, அவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தார். இன்றைக்கும் அவர் பெரிய டைரக்டர், இன்றைக்கும் லைம் லைட்டில் படம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. பல இட்டு படங்கள் கொடுத்துருந்தா இருக்கார். என்னன்னு தெரியல, நான் போய் நின்னேன். சார் உங்ககிட்ட சேரணும் சார்னோன்னு வாடா சார் ஜாயின் பண்ணணும் ஒரு கண்ணில் வாய்ப்பு கொடுத்தாரு. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் அவர்கிட்ட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன்.
முத இந்த கதையை ஸ்கிரிப்டை லைன் அவர்கிட்ட சொன்னேன். டேய் என்னடா இது பெரிய கதையாக இருக்குடா, ஜல்லிக்கட்டுன்ற கருப்பல்சர்ன்ற வேறு கண்டென்ட்லாம் உள்ளே எக்கச்சக்கமாக இருக்குது, இதை கண்டிப்பாக பண்ண முடியுமாடான்னாரு. நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், சார் நான் உங்கள் பேட்டர்ன்லேயே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடுறேன், எஸ்எம்எஸ்ஸு பாஸு ஓகே இந்த பேட்டர்னில் ஃபஸ்ட் ஸ்டாப் தண்ணியில் போயிடுறேன் சார், ஃபஸ்ட் ஸ்டாப்பு உங்கள் பேட்டர்னில் தான் இருக்கும், நான் அப்புறம் கிளைமேக்ஸில் கடைசி 20 மினிட்ஸில் நான் கண்டென்ட்டை சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு, உண்மையாகவே இந்த கதையோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸு ஓகே அட்டகத்தி நான் குறைஞ்சது ஒரு 40-50 வாட்டி பார்த்த படம், ரஞ்சித் அண்ணோட முதல் படம். அது இல்லாமல் அந்த படத்துக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த படத்தில் அந்த தினகரன்ற கேரக்டர் வந்து கடைசியாக தான் தெரியும், டே இந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணடா, தினகரன்றவங்க வேற ஒருத்தவண்டா தீனாடேன்ற மாதிரி ஆகும்போது, அப்போ தினேஷ் அப்படி அழுதுனே வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காருவார். உட்காந்து அழும்போது ஒரு வயசான ஒரு பெரியவர் வந்து, என்ன தம்பி இப்போ ஏன் தம்பி அழுவுற, பொண்ணு ஒன்றுமா தம்பின்னு கேட்பாரு. என்கிட்ட ஒரு பொண்ணு ஒன்று கட்டிக்கிறியான்னு கேட்பாரு. தினேஷ் சார் அழுதுனே சிரிப்பார். ஸோ அது இந்த பொண்ணு எதுக்கு இந்த பல்சர் பைக்ல இந்த பொண்ணு மேட்ருக்கு வரேன்னா, இந்த பெண்கள் விஷயம் வந்து இன்னும் அந்த பக்கம்லாம் ஒரு ஆணவ படுக்கலாம், லவ் அது எல்லாமே தடுக்கிறாங்க. இது எல்லாம் தான் என்னை வந்து இந்த கருப்பல்சர் படத்தை என்னை கதை எடுத்து தூண்டின விஷயம். ஸோ அந்த பல்சரு இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஜல்லிக்கட்டு, இதை வச்சு நான் இந்த ஸ்க்ரீன் பிளேவை பண்ணேன். எனக்கிட்ட நம்மளுக்கு இருக்கிற கம்மி பட்ஜெட்டில் ஒரு பெரிய கண்டென்ட்டை சொல்லணும், அதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான படங்கள் பாஸு, ஒரு கண்ணடி, அட்டக்கத்தி, இது மாதிரி களவாணி படங்கள் தான் எனக்கு தோன்றுச்சு. அதுக்கப்புறம் வெற்றிமாறனோட பொல்லாதன் படத்தை வச்சு இதை இவ்வளோ பெரிய படத்தை நான் முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பெரிய விஷயம் என்னன்னா, நான் அந்த படத்தில் டைரக்டர் மட்டும் இல்லை, தயாரிப்பாளரும் கூட நான் தான். அது பெரிய சவாலான விஷயமா இருந்தது. அது கண்டிப்பாக வந்து அது எப்படி சொல்றதுன்னா, எங்கள் ஃபேமிலியே இன்னைக்கு ரொம்ப பிரச்சனைலாம் மாட்டிட்டாங்க. தயாரிப்பாளரும் நான் வேறு வழி இல்லை, நம்ம வந்துட்டோம் ஃபீல்டுக்குள்ள 15 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டோம். ஒரு படமாச்சு பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும். இது மிலிட்ரியை விட மோசமான இடம் இந்த கோடம்பாக்கம். மிலிட்ரியில் கூட நம்ம ஒரு ரிட்டைர்மெண்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, ரிட்டையர்ட் ஆனால் சரக்குலாம் கூட மிலிட்ரியில் கொடுப்பாங்கன்னு வைங்களேன், நம்ம அதை வாங்கிக்கலாம் குடிக்கலாம். ஆனால் அந்த கோடம்பாக்கம் வந்து இன்றைக்கும் என்ன அழிச்சிங்க தான் இருக்காங்க, பட் இன்றைக்கும் என்ன போட்டு தான் இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஒரு தயாரிப்பாளர், அதுவும் ப்ரொடியூசர் கவுன்சிலில் தான் நம்ம மேலே இந்த படம் பண்ணியிருக்கோம். பாவம் எல்லா தயாரிப்பாளரும் இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த நான் கண்டென்ட் வந்து ஜல்லிக்கட்டில் இஷ்யூ இருக்குது, லவ்வில் ஒரு இஷ்யூ இருக்குது, இப்போ எங்கள் ஃபீல்ட்லேயும் அவ்வளோ இஷ்யூ இருக்குது. இது எல்லாமே நான் பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணி பேசுகிறேன். என்னால் ஓப்பனாக எதுவும் பேச முடியாது, கொஞ்சம் மன்னிக்கணும். அதை ஒரு கண்டென்ட்டை இவ்வளோ தூரம் நான் முடிக்கணும் சீக்கிரம், அதனால நான் கட் பண்ணி பேசுகிறேன். ஸோ ப்ரொடியூசர் கவுன்சிலையும் நம்ம அந்த ப்ரொடியூசரும் காப்பாற்றுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, எனக்கு தெரியும் செகண்ட் ஹாஃபும் லாஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் எப்படி இந்த படம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக என்னை ஓப்பனாக ப்ரெஸ்ஸு அந்த மக்கள்கிட்ட, மீடியா எல்லாருக்கிட்டையும் நண்பர் மாதிரி கேட்குறேன். நம்ம ஒரு தொழிலை நேசித்து வரோம், அந்த தொழிலை ஜெயிக்கணும், இவ்வளோ தான் நம்ம விஷயம். அந்த தொழிலை நம்ம இருக்கணும், மற்றது எதுவுமே நம்மளுக்கு ஆசை இல்லை. எல்லாமே காலங்கள் கடந்து போகிற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இந்த டைமில் நான் தினேஷ் சாரை பற்றி சொல்லிக்கிறேன். அவர் இன்னைக்கு வரல, கண்டிப்பாக அவருடைய மனசு இங்கே இருக்கா, டெய்லி டச்சில் தான் இருக்கார். ஏன்னா அவர் வந்து நான் இந்த படத்தை வந்து 25 நாளில் ஷூட்டிங் ஃபுல்லாக முடித்தேன். இவ்வளோ பெரிய படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது காரணம் வந்து தினேஷ் சார் தான். நான் தயாரிப்பாளர்ன்றதுனால எல்லாமே டபுள் காஸ்ட் தான். 7 மணிக்கு நான் கேமரா வச்சா குறைஞ்சது 2 மணி வரைக்கும் நைட்டு போவோம், இல்லைனா 10 மணி வரைக்கும் போவோம். கண்டிப்பாக மற்ற ஹீரோ நடிப்பாங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடித்து கொடுத்தாரு தினேஷ் சார். தினேஷ் சாருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக நான் முடிச்சிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் தினேஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்.